அன்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இத்தகைய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். துலாம் ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதத்திற்கான வாழ்த்துக்கள். துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயத்தையும் ஒரு கால்குலேஷனோட திறமையாக செஞ்சு முடிக்கிறது யாருன்னா இவங்க தான் சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்யணும்னா துலாம் ராசி என்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த விஷயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறவங்க யாருன்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள். இந்த பங்குனி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு போது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாக இருக்க போது சொன்னால் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு வரணும், ஒரு நல்ல ஒரு தலைமையில் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், அரசாங்கத்துறையில் ஒரு பணியில் ஈடுபடணும், ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன், அதுக்கான ஒரு தேர்வுகள் எழுத போகிறேன் அப்படின்னு காத்துக்கொண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பங்குனி மாதம் ஒரு திறப்பு விழானே சொல்லலாம். இதில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் வந்து இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேர்வு எழுதக்கூடிய இந்த 10th +2 மாணவர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான தேர்வுகள் எழுதக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மனதிற்கு பிடித்த ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதுதான் கிடைக்கும். அதுவே தாராளமாக நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக இந்த காலகட்டம் திகழப்போகுது. அப்போ இந்த எக்ஸாம்ஸில் எப்படி இருக்கும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்க போகுது எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம். ஸோ நீங்கள் பயப்படாமல் தேர்வுகளை தேர்ந்தெடுத்து செய்யலாம், சரிங்களா. புதிய முயற்சிகள் மூலமாக தனலாபத்தை அள்ளப்போகும் ராசியை நம்ம துலாம் ராசின்னு சொல்லலாம். இதுவரை நீங்கள் செஞ்சுட்டு இருந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு ப்ராஃபிட். அதை இப்போ மே மாதம்லாம் வரப்போகுது. ஏப்ரல் மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் மாம்பழம் எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரம் வேஸ்ட்டாக தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 இயரும் மரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சீசன் வரும்பொழுது உங்களுக்கு அந்த கனியை தரப்போகுதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேங்கோஸ்லாம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிப்போம், கரெக்டுங்களா. இது போல் துலாம் ராசி என்பர்கள் யாரெல்லாம் என்னென்ன முயற்சிகளை இதுவரை கடந்த ஒரு ஆண்டுக்காக செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதுக்கான பலன்களாக இந்த பங்குனி மாத இறுதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதிய முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம். மேலும் உங்களோட இளையவர்கள், தம்பி தங்கை இளையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அடுத்து உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். பழைய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீடெல்லாம் வாங்க போகிறீங்க, கொஞ்சம் பழைய வீடாக வாங்க. ஆல்ரெடி கட்டி முடிச்ச வீடு, பழைய வீடாக கட்டி முடிச்சு யாரோ ஒருத்தர் கட்டியிருப்பாரு, நீங்கள் டேரக்டாக போய் வாங்கிட்டு உங்கள் சொந்த வீடாக மாற்றிக்கலாம், சரிங்களா. வண்டி வாகனமும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தாயாரின் உடலை சார்ந்த விஷயத்தில் சிறிது கொஞ்சம் கவனம் தேவை. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தோல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள், தோல் சம்மந்தப்பட்ட டிசீஸ் எதனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. பேங்க் லோனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேங்க் லோன் எதனா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் கிடைக்கும். இந்த பங்குனி மாதம் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணிவிடுங்க. நான் இறுதியில் தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள்.
வேலை சார்ந்த விஷயத்திலும் ஒரு சிலமான அழுத்தங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நபர்கள் மூலமாக சில அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள், நிறைய எண்ண ஓட்டங்கள், நிறைய திங்க் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. அதனால சில பிரச்சனைகள், மனம் வந்து ப்ரெஷராக அழுத்தமாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு இந்த கடன் இருக்கு, எனக்கு இந்த வயிறு பிரச்சனை இருக்கு, சரிங்களா? சின்ன கடன் தான் இருக்கும், சின்னதாக ஒரு வயிறு வலி இருக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தானாகவே சரியாயிடும். பட் நீங்கள் நிறைய திங்க் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஓவர் திங்கிங் வேணால், ஆக்ஷன் மூவிஸ் நிறைய பார்க்க வேண்டாம், சரிங்களா? அதை பார்த்தாலே கொஞ்சம் ப்ரெஷர் ஆவீங்க நீங்கள். அடுத்து திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். வரன் தானாகவே வந்து உங்ககிட்ட குவியும். என்ன நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்பாட் மாதிரி அவங்களே வருவாங்க. ஒரு அதிர்ஷ்ட தேவதையோ இல்லை ஆணோ யாரோ ஒருத்தர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணங்கள், காதல் திருமணங்கள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மாற்று மத திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த பிரச்சனைகள், இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு பெரிய கடன் எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு அதோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ப்பு. 5 வருஷம் கடனாக இருந்திருக்கும், அது பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷத்தில் முடிக்கிற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறாங்க பேங்க் சைடில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. மேலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினா அந்த கடன் பிரச்சனை தீரப்போகுது. அறுவை சிகிச்சைன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அறுவை சிகிச்சை வேணால் மாத்திரையிலே உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். தந்தையார் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போது. தந்தை சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படும். பெருமாள் கோவில் அதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. பெருமாள் கோவில் போயிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். குரு பகவான் சன்னதி போயிட்டு வரது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் புதிய வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது புது பிஸ்னஸில் கொஞ்சம் வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஓல்டு பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டே இருக்கும். புது வரவுகள் மூலமாக கொஞ்சம் அழுத்தம் எடுப்போம். ஏன்னா இப்போ 2 பஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, 3வது ஒரு பஸ் ஓட்டணும் அப்படின்னா அந்த பஸ் வரும்போது அது நிற்கிறதுக்கு பார்க்கிங் வேணும், அதுக்கான டிரைவர் கிடைக்கணும், சரிங்களா? அதுக்கு ஃபியூல், இதெல்லாமே நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் இந்த மேனேஜ்மெண்ட்டில் சூப்பராக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அதையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். ஆனால் உங்களோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் எல்லாமே அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இல்லை உங்களோட சகோதரிகளுக்கு உதவணும், உங்களோட மூத்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவர்கள் மூலமாக இந்த காலகட்டத்தில் சின்ன சச்சரவுகள், தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆனால் உங்களுக்காக தான் எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு முதலீடுகள், வெளியூர் போகிறது, பிரயாணங்களை மேற்கொள்வது, கடல் தாண்டி செல்வது, சரிங்களா? இல்லை பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு நான் வெளியே ஜாபுக்கு போகிறேன், அது போல் எண்ணக்கூடிய நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான சான்ஸ் கொடுக்க பொழுது அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தேடியே வரும். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துக்கணும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நீங்கள் பட்ட கஷ்டத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக திகழப்போகிறது. நன்றி.